ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஆஸ்கார் மூவிஸ் திரை விமர்சகர் பாலாஜி பிரபு சார் அவர்களிடம் நேர்காணல் சந்திக்க இருக்கிறோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். மே 14ஆம் தேதி கருப்பு திரைப்படம் வெளியாக இருக்குது. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல படம் வெளியாக இருக்குது. இந்த திரைப்படத்தை பத்தி மக்கள் பெரும்பாலும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்பாகவே வரக்கூடிய படம். இப்ப தேர்தல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ தனியாக மே 14ஆம் தேதி களமிறங்குது. இது சூர்யா அவர்களுக்கு வெற்றி படமாக அமையுமா அப்படின்னு பத்தி உங்களுடைய கருத்து? நிச்சயமா இது சூர்யா அவர்களுக்கு பெரிய வெற்றி படமா அமையும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. சூர்யா பாத்தீங்கன்னா ஒரு மாசான ஒரு ஆக்ஷன் ஹீரோ. ஆனா அதே நேரத்துல சூர்யாவோட படங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் சூஸ் பண்ணி பண்ணுவாரு. நீங்க காக்க காக்க, வாரணம் ஆயிரம், ஏழாம் அறிவு, அது மாதிரி சூரரை போற்று, ஜெய் பீம், இப்படி சூர்யாவுடைய பட வரிசையில் நீங்க எடுத்தீங்கன்னா நல்ல படங்கள், தரமான படங்களை கொடுத்தவர் தான் சூர்யா. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால அவருக்கு தனியான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அதாவது சூர்யாவை எப்படின்னா அண்ணன்னு கொண்டாடுவாங்க. நீங்க ரஜினியை சூப்பர் ஸ்டார் சொல்லுவாங்க, கமல உலகநாயகன் சொல்லுவாங்க, தளபதினு சொல்லுவாங்க. ஆனா சூர்யா மட்டும்தான் அண்ணன் சொல்லுவாங்க. அந்த கனெக்டிவிட்டி இருக்கிற ஒரு நடிகர். எல்லார் வீட்லயும் தங்கள் வீட்டு பிள்ளையா பார்க்கக்கூடிய ஒரு நடிகர் தான் சூர்யா. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிராமத்து படங்கள் சூர்யாவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று கொடுத்திருக்கு. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா சிங்கம், வேலு, ஆறு எல்லாமே நல்ல படங்களா அமைஞ்சிருக்கு. சோ இந்த படமும் பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் மாதிரி தான் தெரியுது. இது கருப்புசாமி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல சூர்யா நடிக்கிறார். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த ஊரை காக்குற எல்லையில இருக்கிற சாமி, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கருப்பு சாமி, இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல நடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே அந்த கேரக்டருக்கே ஒரு பவர் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு சாமின்னு சொன்னாலே ஒரு பவர் ஆட்டோமேட்டிக்கா வரும், ஒரு ஸ்ட்ராங், ஒரு ஸ்ட்ரென்த் வரும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல தான் சூர்யா நடிக்கிறாரு. சூர்யாவுடைய அந்த எப்படி சொல்றது டீசர், ட்ரைலர், ஃபர்ஸ்ட் லுக் எல்லாம் பார்த்தா அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. சூர்யாவுடைய ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கு. சோ இது முழுக்க பாத்தீங்கன்னா சூர்யாவோட படமா, சூர்யாவுடைய ஆக்ஷன் படமா தான் இது இருக்க போகுதுங்கிறது தெரியுது. இந்த படம் பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்றாரு. ஆர்ஜே பாலாஜியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்கேஜி, வீட்டுல விசேஷம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன், இப்படி படங்களை தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு குடும்ப படம், காமெடி படங்கள் தான் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் கிட்ட சூர்யா எப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய காம்பினேஷன் படத்தை கொடுத்தாரு, இயக்குற பொறுப்பை கொடுத்தாரு அப்படின்ற கேள்விகள் இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்தே இருக்கு. இன்னைக்குமே ஆர்ஜே பாலாஜி அதுல வெற்றி அடைவாரா அப்படிங்கிற சந்தேகங்கள் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா சூர்யா அவர் நிறைய படங்கள் பண்ணிட்டாரு, அனுபவம் மிக்க ஒரு நடிகரா இருக்காரு. 45 படங்கள் மேல தொடர்ந்து நடிச்சு முடிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது அந்த கதை தேர்வுல அவருக்கு நிச்சயமா ஒரு அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்துலதான் பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி 45 நிமிஷம் சொன்ன அந்த கதை அது நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை, ஆர்ஜே பாலாஜி இதை நிச்சயமா வெற்றி படம் ஆக்குவாருங்கிற ஒரு இயக்குனர் மேல இருக்கிற நம்பிக்கை, இதுலதான் சூர்யா அந்த படத்தை தேர்ந்தெடுத்தாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி அவர் பாத்தீங்கன்னா இது முதல் ஆக்ஷன் படம், ஒரு மாஸ் ஹீரோ வச்சு பண்ற படம். சோ இந்த படத்துல ஷூர் ஷாட் அடிச்சாதான் அடுத்தடுத்துக்கு அவர் ஒரு ஸ்டார், நட்சத்திர அந்தஸ்து உள்ள ஒரு இயக்குனரா வர முடியும். சோ அது அவருடைய நிலைமையா இருக்கிறதுனால நிச்சயமா ஆர்ஜே பாலாஜியை நம்ம யாருமே குறைத்து மதிப்பிட முடியாது. நீங்க ஆர்ஜே பாலாஜி பாத்தீங்கன்னாலும் அவர் இருக்கிற இடத்துல அவர் மேல அட்ராக்ஷன் வரக்கூடிய அளவுக்கு பேசுவார். பேச்சு திறமை எல்லாமே ஆர்ஜே பாலாஜி இருக்க ஒரு டேலண்டட் பர்சனாலிட்டி, ஒரு யங் பர்சனாலிட்டி. நிச்சயமா இந்த வாய்ப்பை ஆர்ஜே பாலாஜி தவற விட்டுருக்க மாட்டார். நிச்சயமா ஷூர் ஷாட் அடிப்பார். இதுல ஆர்ஜே பாலாஜியுடைய வாழ்க்கை எதிர்காலமும் இருக்கு. சினிமா எதிர்காலம்னும் போது அந்த மொத்தத்துல ஒரு கால்குலேஷன், இது ஒரு கணிப்பு, ஒரு எப்படி சொல்றது, ஒரு கணக்கு. கருப்பு படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. படம் மே 14ஆம் தேதி தியேட்டருக்கு வருது. இன்னொரு விஷயம் இதுல என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இது சம்மர் வெக்கேஷன், எலெக்ஷன் நேரத்துல படத்தை விட்டுருந்தா இந்த கரைன்னு ஒரு படம் வந்துச்சு, தனுஷ் படம், நல்லாதான் இருந்துச்சு. ஆனா பெருசா பேசப்படாம போயிடுச்சு. இப்ப எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் யார் முதல்வருங்கிற சர்ச்சையெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு இந்த படம் வருது அப்படின்னும் போது இது சம்மர் ஹாலிடேஸ்ல வருது. எல்லாருமே வெக்கேஷன் மூட்ல இருக்காங்க. நீங்க என்னதான் பீச்சு, பார்க்கு, அமேசிங் பார்க் எங்க போனாலும் இந்த சினிமா 2.5 மணி நேரம் ஒரு தியேட்டருக்குள்ள கொடுக்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த வைப் அண்ட் மஜா இருக்கு பாத்தீங்களா, அது வேற எங்கேயுமே கிடைக்காது. சோ சூர்யா தமிழ் சினிமால ஒரு முக்கியமான ஒரு டாப் ஸ்டார்னும் போது அவரோட படம் வருது, சோலோவா வருது. சோ இதெல்லாம் இந்த படத்துக்கு பிளஸ். அதான் இதுக்கு முன்னாடி இந்த கதை நடிகர் இப்ப முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விஜய் அவர்களிடம் தான் சொல்லப்பட்டது. அவருக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதற்கு அடுத்தபடியா தான் அந்த கதையை ஜனநாயகன் படத்துக்கு நடிக்க கமிட் ஆகிறதுனால
அந்த படத்துக்கு கருப்பு என்ற சாமி இந்த படத்துக்கு நடிக்க முடியாம போனனால சூர்யா அவர்கள் கதை கேட்டு நடிக்கிறதா இருந்தது. இது வந்து பரவலாக பேசப்பட்டது. அதனாலதான் சூர்யா அவர்களுக்கு பிடிச்சதுங்களா? இல்ல, அதனால சூர்யா அவர்களுக்கு பிடித்ததுன்னு கிடையாது. பொதுவா நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு ஹீரோக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. பல காரணங்கள் இருக்கும் அந்த ஹீரோ அந்த கதை பிடிச்சும் வந்து நடிக்க முடியாம போறதுக்கு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, விஜய் கிட்ட ஆர்ஜே பாலாஜி இந்த கதையை சொன்னப்ப விஜய்க்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நம்ம சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லியிருந்தாரு. ஆனா வந்து விஜய் வந்து ஒரு அரசியலுக்கு போற ஒரு முடிவை வந்து எடுத்துட்டாரு. சோ ஜனநாயகம் தான் அவருடைய கடைசி படம்ங்கிற அறிவிப்பும் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு முதலமைச்சரும் ஆயிட்டாரு அப்படின்னும் போது இனிமே விஜய் இந்த படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது முன்னாடியே 2 வருஷத்துக்கு முன்னாடியே அரசியல் தொடங்குறதுக்கு அரசியல் வாழ்க்கைக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து விஜய் வந்து ஆர்ஜே பாலாஜிட்ட சொல்லிட்டார், நான் வந்து ஜனநாயகனோட வந்து ஸ்டாப் பண்ண போறேன், அதனால இந்த கதை நல்ல கதை, நீங்க வேற ஹீரோக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அது சூர்யா கேள்விப்பட்டு சூர்யா வந்து ஆர்ஜே பாலாஜி அவரை கூப்பிட்டார், தொலைபேசி அழைப்புல கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து விஜய்க்கு ஒரு கதை சொன்னீங்களாமே, நல்லா இருக்கு, அந்த கதை நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, எனக்கு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாரு. இத பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு போய் கரெக்டா கதையை சொல்லி கரெக்டா வந்து காயின் பண்ணி அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு இருக்கு பாத்தீங்களா, அது அவரு ஆர்ஜே பாலாஜியோட கதை வந்து தட்டுச்சு, அதை சரியா வந்து அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. கதை வந்து நல்லா இருந்ததுனாலதான் சூர்யா வந்து இது தேர்ந்தெடுத்தார். விஜய் செலக்ட் பண்ணிட்டாரு, விஜய் வந்து செலக்ட் பண்ணி நல்லா இருக்குன்னு சொன்னாரு அப்படிங்கறதுனால எல்லாம் கிடையாது. சூர்யாக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்கும். அவரு ஒரு இன்னைக்கு ஒரு தமிழ் சினிமால ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோ, அந்த கால்குலேஷன் அவருக்கு இந்த படம் நல்லா இருக்கும்னு நினைச்சாரு, அதனாலதான் தேர்ந்தது. அப்போ இதுக்கு முன்னாடி வந்த கங்குவா ரெட்ரோ படம் எல்லாம் அவர் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல, இதுல கண்டிப்பா இதுல வெற்றி கிடைக்கணும், ஒரு முழு கதை அவருக்கு ரொம்ப முழுசா பிடிச்சிருந்தனாலதான் இறங்கி இருக்காரு சொல்ல வரீங்களா? சினிமாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கங்குவா தோல்வி படம் சூர்யாக்கு, அப்புறம் ரொட்ரோவும் பெரிய வெற்றி படம்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும் எவ்வளவுதான் வந்து நேர்த்தியா கதை தேர்வு எல்லாம் பண்ணா கூட சினிமா அப்படிங்கிறது அமையணும். அதாவது வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு படத்துல வந்து உட்காரணும். அதாவது பாட்டுல இருந்து டான்ஸ்ல இருந்து ஃபைட்ல இருந்து பஞ்ச் டைலாக்ல இருந்து டோட்டலா மேக்கிங் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு கதை ஒண்ணு ரெடி பண்றது பெரிய விஷயம் கிடையாது. அந்த ரெடி பண்ண கதைய அதை அப்படியே எடுக்கிறது, உயிரோட்டமா எடுக்கணும். அப்பதான் வந்து ஆடியன்ஸ் போய் கனெக்டிவிட்டி, அதுக்குள்ள ஒரு லைஃப் இருக்கணும், அந்த ஸ்டோரி லைனுக்குள்ள ஒரு லைஃப் இருக்கணும், ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கணும், ஒரு ரியாலிட்டி இருக்கணும். எல்லாமே அமைஞ்சாதான் அந்த படம் வெற்றி படமா அமையும். சோ பல படங்கள் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் படங்கள்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கு. ஏன் தோல்வி அடைஞ்சிருக்கு? அப்ப ரஜினி செலக்ட் பண்ற கதை எல்லா படமும் வெற்றி அடையணும்ல, ஏன் தோல்வி அடையுது? கமல் அப்படிதான், அதாவது உலக ஞானம் படைத்தவர் கமல், அவர் நடிக்கிற படங்கள் பல படங்கள் இந்தியன் டூலாம் என்னாச்சு, டிசாஸ்டர் ஆச்சு. ஏன் டிசாஸ்டர் ஆச்சு? அஜித்தினுடைய விடாமுயற்சி என்னாச்சு? இப்படி வந்து யாரா இருந்தாலும் இந்த கதை தேர்வு அப்படிங்கிறதுல அவங்க நேர்த்தியா அவங்க முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் எடுத்து எடுப்பாங்க. அதையும் தாண்டி படங்கிறது வந்து எப்படின்னா ஒரு கூட்டு முயற்சி, அது வந்து நல்லா வரணும், வந்தாதான் அது வந்து சூப்பரா வந்திருக்கு அப்படின்னாதான் அந்த வெற்றி கிடைக்கும். சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 2 படங்கள் தோல்வி படங்கள் இருந்ததுனால இந்த படம் நிச்சயமா வந்து வெற்றி படமா ஆக்கணும் அப்படிங்கிற உழைப்பு, அது சூர்யா, அந்த ப்ரொடியூசர் ஆர்ஜே பாலாஜி, இதுவரு சாய் அபயங்கர், இன்னும் அந்த டோட்டல் குரூ இருக்காங்க இல்லையா, அவங்க மொத்தமாவே அவங்க ஒரு பெரிய உழைப்பை போட்டிருப்பாங்க. அந்த உழைப்பு அது எந்த அளவுக்கு வெற்றி பெறுது அப்படிங்கிறது 14ஆம் தேதி, அதாவது மே 14ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஷோ ஓடுறதுக்கு அப்புறம் சொல்ல முடியும். ஆனா நிச்சயமா ஒரு வெற்றி படமா வருங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் டோட்டல் குரூக்கு இருக்கு, எல்லாத்துக்கும், சூர்யா ரசிகர்களுக்கும் இருக்கு. கண்டிப்பா. இதுல அதிகமா குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமானவர் நடிச்சிருக்கிறாங்க. இதுல முக்கியமான ரோல், அதாவது வில்லன் கேரக்டர் எடுத்திருக்கிறது ஆர்ஜே பாலாஜி அவர் தான் எடுத்திருக்கிறாரு. ஒரு டைரக்டர் வில்லன் கேரக்டர்ல முதல்ல நடிக்கிறாரு. இதற்கு முன்னாடி மூக்குத்தி அம்மன், எல்கேஜி இது போன்ற பல படங்கள் நடிச்சிருந்தாலும் நகைச்சுவையான கதாபாத்திரங்களும் மக்களுக்கு ஒரு சோசியல் அவேர்னஸ் சொல்லக்கூடிய கதை சொல்லக்கூடிய மாதிரி சோசியலுக்கு தேவையான முக்கிய தகவல் கொடுக்குற மாதிரியான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சிருந்தாரு. இதுல வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. வில்லன் கேரக்டர் இவருக்கு வந்து இந்த படத்துல ஷூட் ஆகுமா, ஷூட் ஆகி கண்டிப்பா இதுல வெற்றி அடையும்னு அவர் நம்புறாருங்களா? அது வந்து பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இந்த கேள்வி உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் ட்ரைலர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே அந்த கேள்வி, யாருமே எதிர்பார்க்க ஆர்ஜே பாலாஜி வில்லன் அப்படின்னா அது எப்படி சரியா வரும்? சூர்யா வந்து ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கு ஆர்ஜே பாலாஜி வில்லனா எப்படி வந்து பொருந்துவாரா, அது எப்படி சரியா வருமா, அது நல்லா இருக்குமா அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கு. பொதுவா ஜென்ரலா இன் ஜென்ரல் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் படத்துக்கு அந்த ஆக்ஷன் ஹீரோக்கு காம்படிட் பண்றக்கூடிய அளவுக்கு இன்னொரு ஆக்ஷன் வில்லன் இருந்தா, பவர்ஃபுல்லான வில்லன் இருந்தாதான் அந்த படம் வந்து சக்சஸ் கொடுக்கும். எப்பவுமே ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஹீரோக்கு பவர்ஃபுல்லான வில்லன் கேரக்டர் இருந்துச்சுன்னா அந்த படம் நிச்சயமா ஜெயிக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி வந்து சூர்யாக்கு பவர்ஃபுல்லா, அதாவது வந்து பிசிக்கலா டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு வில்லனா இருப்பாரா அப்படின்னா
அது நிச்சயமா இருக்க போறது இல்ல. ஆனா மென்டலா, அதாவது வந்து கால்குலேட் பண்ணி, அதாவது வந்து அறிவுபூர்வமா பல கால்குலேஷன் டெக்னிக்கல் வைஸ்ல நான் வந்து அதை வந்து டிஃபெண்ட் பண்ணக்கூடிய, அதாவது வந்து முறியடிக்கக்கூடிய ஒரு வில்லனா வந்து இருக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. புத்திசாலித்தனத்துல வெல்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு வந்து அந்த வாய்ப்பு இருக்கு. நம்ம இதுக்கு நிறைய படங்கள் நம்ம உதாரணமா சொல்லலாம். ஒரு படம் நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், தனி ஒருவன் படம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த படம் வந்து ஜெயம் ரவி படம். அது ஒரு ஆக்ஷன் படம் தான். அதுல அரவிந்த்சாமி வந்து ஒரு அடிதடி பண்ணக்கூடிய ஒரு அதிரி புதிரியான வில்லனா கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா டோட்டலாவே கிரிமினல் பிரெயின். அதுலயே வந்து அவர் வந்து நடிச்சிருப்பாரு. அவருடைய கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சித்தார்த் அபிமன்யு இன்னைக்கு நம்மளால மறக்க முடியாத ஒரு வெற்றி படமா அமைஞ்சது. ஆமா, அது மட்டும் இல்ல, அந்த தனி ஒருவனுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த அரவிந்த் சாமியோட கேரக்டர் தான் வெற்றி காரணம். சோ சில நேரங்கள்ல வியூகங்கள், அதாவது வந்து கால்குலேட் பண்ணி கிரிமினலா ஒரு ஹீரோவை வீழ்த்தணும்னு செய்யற முயற்சிகள் வெற்றி அடையும். ஆர்ஜே பாலாஜி வந்து அவரோட படம், நான் சொன்னேன்ல, இது வந்து சூர்யா வந்து இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு, அவர் டைரக்ட் பண்ணிருக்காரு. சோ இதுல நிச்சயமா வெற்றி அடைஞ்சு காட்டணுங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல ஆர்ஜே பாலாஜி இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த வில்லன் கதாபாத்திரம் நம்ம நடிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நடிச்சிருக்காரு அப்படின்னா அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாம இந்த கதாபாத்திரத்துல அவர் நடிச்சிருக்க மாட்டார். சோ அந்த ஃபுல் கான்பிடன்ஸோட பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அது ஒர்க் அவுட் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பொதுவா என்ன அப்படின்னா, சூர்யாக்கு ஆர்ஜே பாலாஜி வில்லனா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது திரையில வந்து படத்தை பாக்குற அன்னைக்கு தான் தெரியும். இதற்கு அடுத்ததா வந்து ஒரு படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமே மியூசிக், இசைதான். இப்போ புதுசா வந்திருக்கு சாய் அபயங்கருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த சாய் அபயங்கருடைய மியூசிக் எப்படி பாக்குறீங்க? எப்படி இருக்கு இந்த படத்துல? எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த கருப்பு படம் தான் சாய் அபயங்கரோட ஃபர்ஸ்ட் படம். முதல்ல சாய் அபயங்கர் கமிட் ஆன படம் வந்து கருப்பு படம் தான். கருப்பு படம் ப்ரொடக்ஷன்லயே கொஞ்சம் டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் வியாபாரம் அது இதுன்னு சுணக்கமாகி கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 வருஷம் கழிச்சு தான் இப்ப ரிலீஸ் ஆகுது. இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சாய் அபயங்கர் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 73 படத்துக்கிட்ட வந்து சைன் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து சாய் அபயங்கர் வந்து நம்பி கொடுக்குறாங்க. ஆமா, அட்லி அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் 900 கோடி ப்ராஜெக்ட்ல வந்து சாய் அபயங்கர் போட்டிருக்காங்க அப்படிங்கும் போது அது எந்த அளவுக்கு நம்பிக்கை, ட்ரஸ்ட் இருந்தா போடுவாங்க. கண்டிப்பா. சோ அந்த அளவுக்கு சமீபத்துல நிறைய படங்கள்ல வரக்கூடிய பாடல்கள் அவருடைய இசை, டியூடு நிறைய படம் ஓடலனா மியூசிக் நல்லா இருந்தது அவருடைய. ஆமா, சாய் அபயங்கரோட மியூசிக் எப்படின்னா அது டிஃபரெண்டா இருக்கு. நீங்க வந்து எப்பவுமே ஒரு கவனிச்சீங்கன்னா, ஒரு இசையமைப்பாளரோட சாயல்ல இன்னொரு இசையமைப்பாளர் மியூசிக் போட்டா சக்சஸ் ஆக முடியாது. அது வந்து நீங்க ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஏஆர் ரஹ்மான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வேற ஒரு வெரைட்டி. ஏஆர் ரஹ்மான் வந்து பயங்கரமான சக்சஸ் வந்து அவர் கொடுத்தார் தமிழ் சினிமால, உச்சத்துல இருந்தாரு, இன்னைக்கு இருக்காரு. ஆனா ஏஆர் ரஹ்மான் வந்து என்டையர்லி டிஃபரெண்டான ஒரு மியூசிக், அதாவது யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி வேற மாதிரி ஒரு வைபு கலந்த ஒரு மியூசிக் வந்து அனிருத் வந்து போட ஆரம்பிச்சாரு. அதனாலதான் அனிருத் வந்து இன்னைக்கு இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. அன்னைக்கு ரஜினி, கமல், விஜய், அஜித் எல்லாருமே ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல தான் நடிச்சாங்க. இன்னைக்கு அதே ரஜினி, கமல், விஜய், அஜித் எல்லாருமே அனிருத் மியூசிக்ல நடிக்கிறாங்க அப்படின்னா அது காரணம் வந்து அந்த ட்ரெண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதுல அனிருத் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்றாரு. அனிருத், சாய் அபயங்கர் 2 பேருமே யங்ஸ்டர்ஸ் தான். இப்ப சாய் அபயங்கர் ஒரு புது வரவா இருந்தா கூட அவருடைய மியூசிக் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. நீங்க வந்து டியூட்ல பாத்தீங்களா அந்த ஊரும் பிளட் இருக்குல்ல, அந்த சாங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. இன்னும் கருப்பு சாங் எல்லாம் நீங்க ட்ரைலர் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் ரொம்ப வைபா வேற மாதிரி, அந்த கருப்பு சாமிக்கான ஒரு எஃபெக்டோட அது ஒரு பிரமாதமா பண்ணிருக்காரு. மியூசிக் வந்து சாங்ஸ் நல்லா இருக்கு, அதே நேரத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு. சோ அந்த ஒரு நம்பிக்கை சாய் அபயங்கர் மேல எல்லாருக்குமே இன்னைக்கு வந்திருக்கு. அதை வந்து அவர் வந்து யங் டேலண்டா வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு தொடர்ந்து. அதுக்கு காரணம் யார்கிட்டையும் இல்லாத ஒரு யூனிக் ஸ்டைல் வந்து அவர்கிட்ட இருக்கு. அது நிச்சயமா அந்த எப்படி சொல்றது, அது அவருக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கும். இந்த திரைப்படத்துல நடிகை த்ரீசா அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, நடிச்சிருக்கிறாங்க. 6 பல படங்களுக்கு பிறகு இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. 6 படம் வெற்றி தான். அது மாதிரி இந்த படமும் வந்து வெற்றி அடையும் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான ரோலா திரிஷா அவர்களுக்கு இருக்குங்களா? நிச்சயமா திரிஷா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 23 வருஷமா தமிழ் சினிமால சக்சஸ்ஃபுல் ஹீரோயினா இருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஆர்ஜே பாலாஜியே வந்து ஆடியோ ரிலீஸ்ல சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, திரிஷாவா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு திரிஷாக்கு தான் தெரியும்னு சொல்லி. அது 100க்கு 100 சரியான வார்த்தை. சோ தொடர்ந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. இன்னைக்கு எல்லா பெரிய பிரபலங்களோடையும் வந்து பெரிய ஸ்டார்ஸோடையும் வந்து திரிஷா வந்து ஜோடி போட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. அஜித், விஜய்ல இருந்து எல்லாரோடையும். சூர்யாவோட வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பு படத்துல வந்து திரிஷா வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க, ஹீரோயினா நடிச்சிருக்காங்க.
சூர்யா திரிஷா 2 பேரும் சேர்ந்து ஒரு அற்புதமான படைப்பு அப்படின்னா மௌனம் பேசியது. மௌனம் பேசியது அன்னைக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்தா கூட அது ஒரு எவர்கிரீன் சப்ஜெக்ட், அது ஒரு அற்புதமான படம். இன்னைக்கு ரீரிலீஸ் ஆச்சு சமீபத்துல. அப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா சூர்யாவுடைய ஆடியன்ஸ், திரிஷாவோட ஆடியன்ஸ் எல்லாம் அதை பெரிய அளவுல லைக் பண்ணி பார்த்தாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் திரிஷா வந்து ஒரு அட்வொகேட் கேரக்டர் வந்து நடிச்சிருக்காங்க. கீர்த்தி அப்படிங்கிற ஒரு அட்வொகேட் கேரக்டர் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு மெச்சூர்டு பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துல வந்து அவங்க கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது. சோ நிச்சயமா திரிஷாவை பொறுத்த வரைக்கும் நடிப்புல எல்லாம் நம்ம எந்த சோடையும் சொல்ல முடியாது. கண்டிப்பா நல்லா நடிச்சிருப்பாங்க. நிச்சயமா பாத்தீங்கன்னா சூர்யா அண்ட் திரிஷா அந்த கெமிஸ்ட்ரி, அந்த காம்போ இருக்கு பாத்தீங்களா, அது ஆல்ரெடி சக்சஸ் காம்போ. மீண்டும் பல வருடங்களுக்கு அப்புறம் வருதுன்னும் போது அது ஒரு பெரிய வரவேற்பை ஏற்படுத்தும். அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. அதுவும் பல பேர், பல முன்னணி நட்சத்திரங்கள், நட்டியில இருந்து பல பேர் நடிச்சிருக்காங்க. சோ அது அதாவது ஒரு சூர்யா படம் அப்படின்னா அது சூர்யா படம் தான். புரியுதா உங்களுக்கு? அதனால வந்து இந்த ஆடியன்ஸ் எப்படி உள்ள வருவாங்க அப்படின்னா சூர்யா காட்டி தான் உள்ள வருவாங்க, திரிஷா காட்டி தான் உள்ள வருவாங்க. சோ இந்த படத்துல ஏதோ ஒரு மேஜிக் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை சூர்யாவோட ரசிகர்களுக்கு இருக்கும். நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா வெக்கேஷன் தனியா சோலோவா வரதெல்லாம் ஒரு காரணமா இருக்கிறதுனால தியேட்டர்ஸுமே ஜாஸ்தியா கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 750 ஸ்கிரீனுக்கு மேல ரிலீஸ் ஆகுது தமிழ்நாட்டுல மட்டும். வேர்ல்டு வைடு பாத்தீங்கன்னா பல ஸ்கிரீன்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆகுதா. அப்ப இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா, மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் பண்ணக்கூடிய படமா, மிகப்பெரிய சூர்யாவுடைய கேரியர்ல ஒரு சக்சஸ் படமா இது வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. நமக்கும் அந்த எதிர்பார்ப்பு. எந்த படங்களும் இப்ப ரிலீஸ் ஆகாதனால இப்போ சோலோவா வரனால கண்டிப்பா இது சூர்யா அவர்களுக்கு வெற்றி படமா அமையும்னு எல்லாரும் பெரும்பாலும் எதிர்பார்க்கறாங்க. நீங்களும் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறீங்க. கண்டிப்பா நிச்சயமா எதிர்பார்க்கலாம். கருத்துக்களை தந்ததுக்கு, நிறைய விஷயங்களை பரிமாறினதுக்கு நன்றி. நன்றி.